ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான vlog பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் vlogனு நான் தோணுனால இதை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எதை பற்றிது அப்படின்னா த பேசிக் சீக்ரெட், ஓகேங்களா? சீக்ரெட் ஆஃப் ட்ரேடிங். ஏன் இதை நான் சீக்ரெட் ஆஃப் ட்ரேடிங்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை பற்றின ஒரு ஒரு ஜிஸ்ட் லைன் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீக் நான் மார்க்கெட் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் லேர்னிங் வீடியோ போடுறேன். அது என்னன்னு இந்த வீக்கெண்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு. அது உங்களுக்குன்னு இல்லை, எனக்கும் எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த ஒரு லேர்னிங்கை தவற விட்டாங்கன்னா அவங்க இப்போ இருக்க பொசிஷன்ஸ்லேருந்து கீழே கீழே போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி என்ன சீக்ரெட் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த டேர்ம் கால்டு ஓவர் ட்ரேடிங் வந்துட்டு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் ட்ரேடிங். ஓவர் ட்ரேடிங் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட் இஸ் சுப்ரீம், ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம். மார்க்கெட் இஸ் சுப்ரீம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஓவர் ட்ரேடிங் நம்ம பண்றதுக்கு காரணமே நம்ம மார்க்கெட் சுப்ரீம்னு நம்ம நம்பாம, நம்ம தான் சுப்ரீம், ஐ ஆம் சுப்ரீம்னு நம்ம நினைக்கிறனால தான் என்ன நினைக்கிறோம், என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த டேர்ம் அக்செப்ட் பண்ணிட்டோம்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் மார்க்கெட் இஸ் சுப்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானே என்னோட வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நான் மிஸ்டேக் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பட் நிறைய ட்ரேட்ஸ் எடுத்ததில்ல. பட் சம்டைம்ஸ் செகண்ட் ட்ரேட் போயிருக்கேன். அந்த செகண்ட் ட்ரேட் நான் போறதுக்கு காரணமே மார்க்கெட் இஸ் சுப்ரீம்ங்கிறது கிடையாது. ஐ ஆம் சுப்ரீம் நான் நினைக்கிறனால தான் நம்ம வந்து செகண்ட் ட்ரேடே போறோம். ஸோ இது நான் செகண்ட் ட்ரேட் மட்டும் போறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 2, 3, 4, 5, 6, 7 ஃபுல்லா கேபிட்டல் போற வரைக்கும் போவாங்க. ஸோ அப்படி போம்போது தான் இந்த ஓவர் ட்ரேடிங் நடக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லிடுவாங்க ஜென்ரலா, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா உங்க கேபிட்டல் போயிடும். நீங்க எடுத்த ப்ராஃபிட் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனா அதுக்கான சொல்யூஷன சொன்னதே கிடையாது. அதே மாரி மார்க்கெட் சுப்ரீம்னு சொல்லுவாங்க. பட் மார்க்கெட் இஸ் சுப்ரீம் சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே விட்டா அது என்ன ஸ்டேட்மெண்ட்டா இங்கிலீஷ்ல நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கிடையாது. நம்ம செகண்ட் ட்ரேட் போடும்போதே மார்க்கெட் சுப்ரீம் விட்டுட்டு ஐ ஆம் சுப்ரீம் நம்ம மாறிக்கிறோம். ஸோ நான் நினைக்கிறது நடக்கணும். நான் கரெக்ட்டா நினைச்சேன். அது எப்படி தப்பாகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இது ஒரு லைவ் பிராக்டிகல் செஷனா இந்த வீக் மார்க்கெட்ட வச்சு நான் சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா இந்த வீக்கான மார்க்கெட் அந்த மாரி இருந்ததுனால, நான் அத இந்த வீக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீக் ஸ்டார்ட்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆ 46 47,000லேருந்து கீழ பார்த்தீங்கன்னா 46,600க்குள்ளேயே இருந்தது. ஓகேங்களா? இந்த 2 லெவல்லயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இருந்துட்டே இருந்தது. ஸோ ஒவ்வொரு நாளுமே டோட்டலா ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸ் தான் மூவ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் டெட் சைட்வேஸ். திரும்ப ஒவ்வொரு நாளுமே ஒரு 3 கேண்டில் தான் மூவ் ஆச்சு. டெட் சைட்வேஸ். இப்போ இதுல நான் மேஜரா நோட் பண்ண டேஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நானே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அனாலிசிஸ் வ்ளாக்ல, இந்த மாரி இது மல்டிபிள் டைம் இந்த இடம் டெஸ்ட் ஆயிருக்கு. அ 2 டைம்ஸ் டெஸ்ட் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு அப்டின்னா, இங்க வந்துட்டு செல்லிங் மார்க்கெட் வந்துட்டு போகும். 1 செகண்ட். ஒன் செகண்ட். ஆ இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல திரும்பவும் இந்த இடம் பிரேக் ஆச்சு அப்டின்னா, அ கீழ வந்துட்டு இந்த ரேஞ்ச் வரைக்குமே கீழ போகும் அப்டின்னு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த இடம் பிரேக் ஆகுது அப்டின்றனால, இதுல 2 டைப்ஸ் ஆஃப் மிஸ்டேக் நடக்கும். நான் என்ன சொன்னேன், பிரேக் ஆனா கீழ போகும் அப்டின்னு சொல்லியிருந்தேன். பிரேக் கண்டிப்பா ஆகும்னு நான் சொல்லவே கிடையாது. ஸோ, இப்ப பிரேக் ஆனா போகும்ன்னு சொல்லும்போது, நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மள்ல நெறைய பேர் நானும் இப்படிதான் இனிஷியல் டைம்ஸ்ல ட்ரேடிங் பண்ணும்போது 2020ஸ்ல என்ன பண்ணுவேன்னா, பிரேக் ஆனா போகும்ன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா பிரேக் ஆயிடும். ஸோ, நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ பார்ப்பேன். ஸோ, பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கேண்டில் இத பிரேக்கே பண்ணாததுக்கு முன்னாடி இங்கேருந்து ரெட்டா வருது இல்லைங்களா? ஸோ, இந்த இடம் ரெட்டா வரும்போதே கண்டிப்பா இது இன்னைக்கு பிரேக் ஆயிரும். இதுக்கு மேல எங்க ஹோல்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பிஇ வந்து செல் பண்ணுவேன். என்னாகும்? ஓடி போய் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். திரும்பவும் ஹிட் ஆயிட்டு திரும்ப கீழ வருங்களா? ரெட் கேண்டில் வந்ததையும் திரும்ப என்ன திங்க் பண்ணுவேன்னா, ஆ இல்ல திரும்பவும் செல்லிங் தான். போன வாட்டி வொலட்டிலிட்டில ஹிட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்துட்டு ஒரு 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 ட்ரேட் எடுப்போம். கண்டிப்பா இந்த தடவ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி. இந்த மாதிரி ரிப்பிட்டிட்டிவா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம டிரெக்ஷன் தான் ராங் ஆகுமே தவிர, நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒண்ணும் வரப்போறதில்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுக்கு போயிடுறோம் அப்டின்னா, மார்க்கெட் இஸ் சுப்ரீம் நம்ப சொல்லுவோம் இல்லையா? ஸோ மார்க்கெட் இஸ் சுப்ரீம் நம்ப சொல்றதுனால தான், கிவ் ஒன் ஸ்டாப் லாஸ் சிஸ்டமேட்டிக்கா ட்ரேட் பண்ணுங்க அப்டின்னு வந்துட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆ அது எங்க போச்சு? ஒன் செகண்ட். மார்க்கெட் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்துட்டு ஒன் ட்ரேட் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஒன் செகண்ட் டைப் பண்ணிடலாம். மார்க்கெட் இஸ் சுப்ரீம்னால தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒன் ட்ரேட் வந்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பட் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இடத்துல மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது, ஐ அம் சுப்ரீம்னு ஆயி, நான் நினைக்கிறபடி தான் மார்க்கெட் போகணும்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறனால தான், மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்துட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் நம்ம மார்க்கெட் சுப்ரீம்ங்கிறத மறந்தோம்னாவே மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணும்போது ஓவர் ட்ரேடிங் ஆகுது. ஓவர் ட்ரேடிங் ஆகும்போது ஓவர் லாஸ் ஆகுது. ஓவர் லாஸ் ஆகும்போது கேப்பிட்டலே எரோட் ஆயிருது. அட் தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு கேம்பிளிங் மாரி ஆயிடுது. ஓகேங்களா? கேப்பிட்டல் எரோட் ஆனோனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ட்ரேடிங்ல நோ மோர் மனி, நோ மோர் மனி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு யாருமே உங்களுக்கு சொல்லாத ஒரு மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஸோ எனக்குமே தெரியாது. அந்த அன்னைக்கு கண்டிப்பா மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகுமா? பிரேக் அவுட் ஆகுமா? அப்டின்னு சொல்ட்டு. ஒ எ எ என்னன்னா, ஒரு வாட்டி ஒரு சில டைம்ஸ் இருக்கும். மார்க்கெட் 3, 4 டைம்ஸ் ஒரு ஒரு சப்போர்ட்ட டெஸ்ட் பண்ணாலும், அந்த சப்போர்ட்ட பிரேக் டவுன் குடுக்காது. ஸோ நீங்க பிரேக் டவுன் குடுக்காத இந்த லெவல் பிரேக் டவுன் ஆயிருக்கா? ஆகாத வரைக்கும் ஆயிட்டு இப்போ உங்களோட பேட்டர்ன் வரணும். ரீடெஸ்ட்ல நான் எடுப்பேன். மோஸ்ட்டா இந்த பிரேக் அவுட், பிரேக் டவுன்ல அப்படியே எடுக்காதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அத தாண்டி ரீடெஸ்ட் பண்ணி வர பேட்டர்ன்ஸ் உங்களோட பேட்டர்ன் எங்க அமையுதோ, அதுல எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஃபெயிலியர் ரேட் கம்மியாகும். ஸோ யாருக்குமே எனக்குன்னு இல்ல எவ்ளோ பெரிய மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் எவ்ளோ க்ரோர்ஸ்ல சம்பாரிச்சாலும் அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இது பாருங்க 1 டைம் டெஸ்ட் ஆயிருக்கு, 2 டைம் டெஸ்ட் ஆயிருக்கு, 3 டைம் டெஸ்ட் ஆயிருக்கு. மறுபடியும் 4த் டைம் வந்தாலும் இது பிரேக் டவுன் ஆகாது. சில டைம்ஸ் இருக்கும். 2 டைம்ஸ் தான் டெஸ்ட் ஆயிருக்கும். மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் குடுத்துரும். ஸோ நம்ம நம்ம கையில எதுவுமே இல்ல. மார்க்கெட் கையில. ஸோ நம்ம அந்த ஃப்ளோவோட தான் போகணும். உங்களுக்கு பிரேக் டவுன் குடுத்துருச்சா? ரீடெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா? உங்களோட பேட்டர்ன் வருதா? எந்த கேன்ல என்ட்ரி வச்சிருக்கீங்க? எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் உங்க பேட்டர்ன் அமையுது? அத பொறுத்து நீங்க ட்ரேட் எடுங்க. சரிங்களா? ஸோ இப்டி 2 வாட்டி டெஸ்ட் ஆயிடுச்சு, 3 வாட்டி டெஸ்ட் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆகலாம் அப்டின்றத மார்க்கெட் அனாலிசிஸ்ல சொல்லுவோம். அதே மாரி நீங்க பண்ணும்போதும் அப்டி நீங்க பிளான் எழுதலாம். பட் அன்லெஸ் ஆர் அன்டில் அங்க உங்களோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் வராம ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓவர் ட்ரேடிங்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது. 3 வந்து பார்த்தீங்கன்னா, அதேதான் இந்த இந்த மார்க்கெட்லயும். இப்போ பார்த்தீங்கன்னா, 4 டேஸ் வந்துட்டு சைட்வேஸா இருந்தது. இங்க பிரேக் அவுட் குடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அன்னைக்கும் பிரேக் அவுட் குடுக்காம கூட இருந்திருக்கலாம் அப் சைட்ல. ஆனா, பிரேக் அவுட் குடுக்கும் அப்படிங்கிறது நம்ம அனாலிசிஸ். ஸோ அன்னைக்கு பிரேக் அவுட் குடுத்தனால, புல் பேக்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட என்ட்ரி எந்த பேட்டர்ன் வருதோ, அந்த பேட்டர்ன்ல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இல்ல நான் பிரேக் அவுட் குடுத்து இந்த கேண்டில்ஸ்ல எடுப்பேன். இந்த கேண்டில்ஸ்ல எடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த பேட்டர்ன் இருக்கோ, உங்களோட பேட்டர்ன் என்ன சொல்லுதோ, அதுல நீங்க எடுங்க. ஒன்ஸ் இது பிரேக் அவுட்டே குடுக்காததுக்கு முன்னாடி, இந்த முன்னாடி நாளா எடுத்துக்கோங்களேன். பிரேக் அவுட்டே குடுக்கல. நீங்க வெறும் பையிங் இங்கேயும் பையிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஓவரால் உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? உங்களுக்கு பையிங்ல ப்ராஃபிட் வராது. ஸோ இதுலருந்து நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த அனாலிசிஸ வந்துட்டு பண்ணும்போது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மார்க்கெட் அனாலிசிஸ். பட் அத மார்க்கெட் அனாலிசிஸ நீங்க எவ்ளோ தூரம் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட்டு பண்ணீங்கன்னா, அதுல உங்களுக்கு பிளான் கிடைச்சிருது. அந்த பிளான் படி மார்க்கெட் போகுதான்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க பாருங்க. பிளான் படி மார்க்கெட் போனா, நீங்க வந்துட்டு உங்களோட பேட்டர்ன் வந்தா ட்ரேட் எடுங்க. அப்படி வரல அப்படின்னா, ட்ரேட் எடுக்காதீங்க. அதாவது உங்களோட ஓன் எமோஷன்ஸ்க்கு நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே ஓவர் ட்ரேடிங்ல போய் தான் முடியும். ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னா, அன்லெஸ் ஆர் அன்டில் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வராம, மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் தராம, உங்க பேட்டர்ன் வராம ட்ரேட என்ட்ரி குடுக்காதீங்க. இந்த மாரி ஃபால்ஸான திங்ஸ் செய்றனாலயே நீங்க நெறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்ப நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டூ பி சுப்ரீம். ஒன்ஸ் நீங்க என்னைக்கு வந்துட்டு இந்த மாரி நான் சுப்ரீம் ஒன்ஸ் ஆம் சுப்ரீம்னு நெனைக்கிறீங்களோ, அன்னி வரைக்கும் யூ வில் நாட் பி எ சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். யூ வில் நாட் பி எ சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன லேர்னிங்கோட இந்த வீடியோவ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஒன்ஸ் அகைன் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ அதனால நீங்க எப்பவுமே வந்துட்டு
மார்க்கெட் இஸ் சுப்ரீம் நினைக்கிறீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்கா பண்ணுங்க. பிளான் யூர் ட்ரேட். அந்த பிளான் படி போனா ட்ரேட் எடுங்க. உங்க பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வந்தா ட்ரேட் எடுங்க. ரிஸ்க் இஸ் டூ ரிவார்ட். எவ்வளோதான் நீங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சு ட்ரேட் எடுத்தாலும் 1:2 ரேஷியோல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஆ அதாவது மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. பெரிய பெரிய லாஸஸ் குடுக்காதீங்க. இந்த ஒரு சின்ன டிப்ஸோட நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவ கம்ப்ளீட் பண்றேன். அ எத்தன பேர் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போதுன்னு தெரியல. நெறைய பேர் வந்துட்டு இது என்னன்னே புரியாம கூட இருக்கலாம். புரியல அப்டின்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் மார்க்கெட்டோட ரியல் ஃபேஸ பார்க்கலன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லா டைமும் ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்காது. இந்த மாரி சைட்வேஸ் மார்க்கெட் 6 மந்த்ஸ் கூட இருக்கும். ஸோ நீங்க அந்த மாரி டைம்ல உங்களோட கேப்பிட்டல் புரொடெக்ட் ஆகணுங்கிறதுக்காக இது இம்பார்ட்டன்ட்டா எனக்கு தோணுனால இந்த வீடியோ இந்த வீக்கெண்ட் போட்டிருக்கேன். ஸோ டூ புரொடெக்ட் யூர் கேப்பிட்டல் மறக்காம இந்த வீடியோ பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு மார்க்கெட்ல இருக்காங்க, அவங்களுக்கு மார்க்கெட் பத்தி அவேர்னஸ் இல்லன்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் மெயினா ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க, ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றாங்க, இண்டெக்ஸ் அப்டின்னா நீங்க கண்டிப்பா இத ஷேர் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா, அவங்க நியூவா வந்திருப்பாங்க மார்க்கெட்க்கு. மார்க்கெட்டோட எல்லா ஃபேஸையும் பார்த்திருக்க மாட்டாங்க. எப்பவுமே ட்ரெண்டிங்கே போகாது. மார்னிங் ஒரு ஃபர்ஸ்ட் 5 கேண்டில்ஸ் ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருக்கும்னு கிடையாது. ஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்து ட்ரேட்ல லாஸ் வாங்க வேண்டாம். ஸோ அதனால சிஸ்டமேட்டிக்கா ட்ரேட் பண்ணுங்க. நெறைய பேர் நெறைய அமௌண்ட்ட லாஸ் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண யோசிக்கிறீங்கன்னு தெரியல. இத எத்தன வாட்டி சொல்லிட்டேன். அப்புறம் கீழ Instagramஓட லிங்க் குடுத்துருக்கேன். வீடியோஸே இதுவரையும் போடல. பட் ஸ்டில் வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மோடினோ விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.